Peppers Entertainment Television. Turn on the heat. Hi viewers, welcome to Pa. இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் நம்ம வெவ்வேறு இசை கலைஞர்களை சந்திச்சுட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம சந்திக்க போறது ஒரு மிருதங்கம் ஆர்டிஸ்ட். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பல சீனியர் ஆர்டிஸ்டோட பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்டா இவர் வாசிச்சுட்டு வராரு திரு ஆர் ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம்மா. இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. அண்ட் உங்களுடைய இசை பயணத்தை பத்தி பல விஷயங்கள் பேச போறோம். பட் இசை பயணத்தின் துவக்கம் அது எப்படி இருந்தது அண்ட் உங்களுடைய ஃபேமிலி அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க சார். நான் முதல்ல 1972 69 10 வயசு இருக்கும் பொழுது 1969 என்னுடைய முதல் குரு காரைக்குடி ஆர் சந்திரமௌலி. அவர் இங்கே இப்போ பெங்களூர்ல இருக்கார். அவர் என்னுடைய முதல் குரு அவர் தான். ஒரு 2 வருஷ காலம் அவர்கிட்ட கத்துனேன். பிறகு அவர் சில காரணங்களால் பம்பாய்க்கு செல்ல முடியாத ஒரு நிர்பந்தம் வந்ததுனால சென்னை விட்டு பம்பாய்க்கு போனேன். இப்போ பெங்களூர்ல இருக்கார் அவர். பிறகு மிருதங்க மேதை மிருதங்க மேஸ்ட்ரோ குரு காரைக்குடி மணி சார் அவருடைய சீடராக போய் நான் 70 போய் சேர்ந்தேன். எனக்கு 11 வயசு இருக்கும். இப்போ அவர்கிட்ட தான் கற்றுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் சந்திரமணி சாருக்கு அப்புறம் பெரிய மிருதம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேன். இன்னைக்கு பெரிய மிருதங்க மேதை காரைக்குடி மணி சார். அவரோட இன்னமும் அவர்கிட்ட நிறைய நிறைய நுணுக்கங்கள் எல்லாம் அவர் கற்றுக் கொடுத்துன்னு வரார். எங்களுக்கு இசைக்கு பயிற்சிங்கிறதுக்கு முடிவே கிடையாது. லேர்னிங் இட் இஸ் எ ப்ராசஸ். தேர் இஸ் நோ எண்ட் ஃபார் எனி ஆர்ட் ஃபார் லேர்னிங் ப்ராசஸ். ஸோ அப்படி கற்றுன்னு வரும்பொழுது மணிசாருடைய பிரதம சீடர் நான் ஒன் ஆஃப் தி பிரைம் டிசிபிள்ஸ் ஆஃப் காரைக்குடி மணி சார். முதல் மாணவனை நான் போய் சேர்ந்தேன் அவர்கிட்ட. அப்படி இருக்கும்பொழுது முதல்ல வடபழனி முருகன் கோயிலில் பித்துக்குளி முருகதாஸ் அவருடைய பஜன்ஸ் திடீர்னு அன்னைக்கு ஒரு நாள் மத்தியானம் மணி சார் என்ன சொல்லி அனுப்பிச்சு நீ போய் வாசிச்சுட்டு வா. யாரோ வர அவருக்கு போட்டிருந்த மிருதங்க வித்வான் வர முடியாத ஒரு காரணத்தினால என்னை வாசிக்க சொன்னார். அப்படி நேர்ந்தது தான் அந்த பஜன் கச்சேரி 72. அப்போ எனக்கு ஒரு 13 வயசு. அதுக்கு முன்னாடியே நான் 11 வயசுலேருந்தே 10-11 வயசு சின்ன சின்ன கச்சேரிகள் இப்படி வாசிச்சுன்னு வந்துட்டு இருந்தேன். குரு சொன்னார், என்னுடைய குரு, அரங்கேற்றம் ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே வாசிச்சுன்னு வரட்டும். அரங்கேற்றம் நிகழ்ச்சி பண்ணினா அதோட நின்று போயிடும். அதனால அப்படியே சின்னசா அப்படி வாசிச்சுன்னு வரட்டும் அப்படின்னு சொன்னார். வேற சொன்னபடியே வரும்பொழுது ஒரு நாள் 72 ஒரு நவராத்திரிக்கு பித்துக்குளி முருகதாஸோட பஜன் முருகன் கோயிலில் வடபழனியில் வாசித்தேன். அதுலேருந்து அது ஒரு ராசி, அவருடைய ராசி, அவருடைய ஆசீர்வாதம், மணிசாருடைய ஆசீர்வாதத்தில் இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு நீங்களாம் இன்டர்வியூ பண்ற அளவுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம்னா அந்த குருவோட அவருடைய பிளெஸிங்ஸ் தான் சொல்லணும். Definitely. This is also our honor, sir. Thank you so much for that. I am also equally honored by my presence in this Peppers TV. இதில் முக்கியமாக இன்னொன்று சொல்லணும்னா என்னுடைய குரு 2 பேரும் காரைக்குடியை சேர்ந்தவ. காரைக்குடி சந்திரமொழி அவர்கள் பெங்களூர்ல இருக்கார், மணிசாரும் சென்னையில் தான் இருக்கார். என்னுடைய மேனேஜிங் டைரக்டரும் காரைக்குடியை சேர்ந்தவர் சொல்லும்பொழுது நல்ல ஒரு கோயின்சிடன்ஸாக சேர்றது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்க கிங் ஆஃப் பர்கஷன் மிருதங்கத்திலேயே பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே கிங் ஆஃப் பர்கஷன் மிருதங்கம் தான் சார் சி.வி. ராமனே சொல்லியிருக்கார், வியந்திருக்கார். இதனுடைய மேக்கிங், இந்த ரெசோனன்ஸ், இந்த நாதம் எல்லாம் பார்க்கும்பொழுது சார் சி.வி. ராமனே வேந்து போய் சொல்லியிருக்காரு. எத்தனையோ பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தாலும் இதுல இருக்கக்கூடிய நாதம் டெஃபினெட்லி ஸ்பெஷல். அது எதனால சார்? அது அப்படிதான் சொல்லணும். என்னன்னாக்கா இந்த நாதம்னு ஒன்று இருக்கு பத்தியில, இந்த நாதம் அப்படியே தம்புராவோட சேர்ந்துருத்துனா அப்படியே ஐக்கியமாயிடுவோம். நம்ம தம்புரா பாடும் பொழுது தம்புரா ஸ்ருதியோட இந்த மிருதங்க ஸ்ருதி சேர்ந்துருத்துனாக்கா அது தனி இதுதான், அதனுடைய தனி மகிமே அதுதான். இந்த பலாக்கட்டை இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அதை பத்தி சொல்லிடுறேன். மேக்கிங் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட், the wood shell itself is a பலாமரம். இந்த ஸ்கின்லாம்
இந்த பஃபலோ ஸ்கின் இது. ஓகே. இப்போ மாடர்னாக இந்த நைலான் ஸ்ட்ராப்ஸ்லாம் வந்துடுது. பிராச்சீனமா வந்து பஃபலோ ஸ்கின் தான். இது ஆடு தோல், பசுந்தோலும் போடுவா, ஆட்டுத்தோலும் போடுவா. அதே போல் தொப்பியில இங்க ஆடு தோல், அப்புறம் இங்க வந்து மாட்டுத்தோல் போடுவா. தொப்பியில வந்து அந்த நாள்ல இருந்து ரவை வச்சு வாசிச்சா தான் அந்த கும்கி அந்த பாஸ் சவுண்டு அப்படி வருது இல்லையா, அந்த சவுண்ட் ரவை வச்சு. இப்பெல்லாம் வந்து ரவைக்கு பதிலாக வேற என்னெல்லாமோ வருது, கம்பெல்லாம் சிலிக்கான் ரப்பர் அப்படிலாம் வச்சுக்கிறோம் சௌரியத்துக்காக, ஃபார் கன்வீனியன்ஸ் சேக். அந்த மாதிரி வந்துருத்தோம். அது மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி சொல்லும் பொழுது கிங் ஆஃப் பர்கஷன் தான் சொல்லணும். நீங்க சொன்ன மாதிரி அது வந்து ராஜவாத்தியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அண்ட் நீங்க இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு பல இடங்களுக்கு டிராவல் பண்ணும்பொழுது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா? வித் ஆல்சோ வென் யூ பிளே ப்ராபப்ளி ஃபியூஷன் மியூசிக் வித் அதர் பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுவையான அனுபவம்? 1983ல டாக்டர் ரமணி சாரோட நான் ஒரு டூர் யூஎஸ்ஏ கனடா போயிருந்தேன். யூகே, யூஎஸ், கனடா. ரமணி சார், விஜி ஜோக், பண்டிட் விஜி ஜோக் வயலின். அங்கே சிகாகோவில் இலினா யூனிவர்சிட்டியில் ஒரு ஜுகல்பந்தி வாசித்தோம். திடீர்னு அது என்னன்னா, எங்களுக்கு அந்த டூரில் அது ஐட்டினரியில் இல்லை, சடனாக ஏற்பாடாச்சு 1983ல. அப்போ வந்து ஜுகல்பந்தி திடீர்னு ஒரு நாள் முன்னாடி தான் எங்களுக்கு தெரிய வந்தது, நாளைக்கு வாசிக்க போகிறோம் அப்படின்னு. உடனே ரமணி சார், விஜி ஜோக் ரிஹர்சல் கூட பண்ணலை, எக்ஸ்டம்போரா ஆன் தி ஸ்பாட். அஃப்கோர்ஸ் அவளுக்கு தேவையில்லை. நான் அப்போ எனக்கு 23 வயசு தான் ஆகுது. ஜாகிர் பண்டிட் உஸ்தாத் ஜாகிர் ஹுசைன் தப்லாவோட முதல் கச்சேரி 83ல நான், எனக்கு 24 வயசு இருக்கும். எனக்கு அது புதிய அனுபவம். உள்ள ஒரு டென்ஷனாகவே இருந்தது. ஏன்னா எப்படி வாசிக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம், அவெல்லாம் ஸ்டால்வர்ட்ஸ். அது பை காட்ஸ் கிரேஸ், குருஸ் கிரேஸ் நல்லபடியாகவே அமைஞ்சது. ஸ்டாண்டிங் ஓவேஷனோட அந்த கச்சேரி 3 மணி நேர கச்சேரி சிகாகோ யூனிவர்சிட்டியில், யூனிவர்சிட்டி ஆஃப் இல்லினாயில் அந்த ஜுகல்பந்தி நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. ஃபுல் க்ரௌடு, யூனிவர்சிட்டி ஃபுல்லாக அப்படியே பேக்கட் ஆடியன்ஸு, ஸ்டாண்டிங் ஓவேஷனோட நல்லபடியாக நடந்தது. ஜாகிர் ஹுசைன் சார் வந்து அவர் ரொம்ப வந்து என்னை மிகவும் பாராட்டி சொன்னார். கேட்டார் யார்கிட்ட கற்றுன்னு, என்னுடைய குரு பேர்லாம் சொன்னேன். அப்போ சொன்னார், உங்கள் குருவோட நான் வாசிக்கணும். அப்போ சொன்னார், இப்போ 83ல ரொம்ப இந்த பாடாந்தரத்தை பற்றி உயர்வாக சொன்னார் அவர். அப்படி ஒரு மறக்க முடியாத ஒரு சுவையான அனுபவம் நடந்தது அந்த டூரில். அது எனக்கு 24 வயசு இருக்கும் பொழுது எதிர்பாராமல் அந்த ஒரு நிகழ்ச்சி அமைந்தது. லவ்லி சார். அண்ட் இப்போ நம்மளுடைய நேயர்களுக்காக உங்களுடைய ஏதாவது ஒரு ஃபேவரட் பீஸ்?
ஸ்டால்வர்ட்ஸோட அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொன்னீங்க. பட் அதன் பிறகு உங்களுடைய கரியர்ல as you மூவ் ஃபார்வர்ட் நிறைய பெரிய ஆர்டிஸ்டோட டெஃபினட்டா நீங்க ப்ளே பண்ணிருப்பீங்க அண்ட் இன்னைக்கும் வாசிச்சிட்டு இருக்கீங்க. சோ அந்த அனுபவங்களை பத்தி சொல்லுங்க. யாருக்கெல்லாம் வாசிச்சிட்டு இருக்கீங்க? முதல்ல சொல்லிடுறேம்மா, என்னுடைய தந்தையார் காலம் லேட் கே.ஆர். ராதாகிருஷ்ணன் வந்து பழுவூர் ராமையா பிள்ளை அவருடைய பிரதம சிஷ்யர்கள் ஒருவர் ஆவார். கே.ஆர். ராதாகிருஷ்ணன் அவர் நடன ஆசிரியராக இருந்து பாடவும் சும்மரனா பாடுவார். லேட் டாக்டர் இது ராமநாதபுரம் கிருஷ்ணன் அவர்கிட்ட கத்துண்டவர். நல்லா பாடவும் செய்வார், நல்ல நடன ஆசிரியரும் கூட. அந்த வழியில வரும்பொழுது எங்க பாரம்பரியத்தில் எங்க குடும்பத்திலேயே சங்கீதம் இருந்தது. எங்க தாத்தா அப்பாவோட அப்பா வந்து கல்லடக்குறிச்சி ராமபாகவதர்னு பேரு, வேதாந்த பாகவதருடைய சிஷ்யர், பிரதம சிஷ்யர்கள் ஒருவர். என்னுடைய பெரியப்பா அப்பாவோட அண்ணா வந்து கே.ஆர். சீதாராமன் அவர் டிராமா ஆக்டர். எல்பி யாருமே இல்ல வாழலாம். டி.கே.எஸ். பிரதர்ஷன் டிராமா ஆக்டரா இருந்தார். அவர் டிராமாவில் நடிச்சிருக்காரு, சினிமா நடிச்சிருக்காரு. இன்னொரு பெரியப்பா வேணுகோபாலன் லலிதா பத்மினி ராகினிக்கு டான்ஸுக்கு மிருதங்க வாசிச்சுட்டு இருந்தார். ஸோ இப்படி வந்து பாரம்பரியமாவே என்னுடைய அப்பா பெரியப்பா எல்லாருமே கலை உலகத்தை சேர்ந்ததுனால எனக்கு அது வந்ததோ இன்னும் தெரியல, அந்த ஜீன்லயே இருந்திருக்குன்னு தோன்றது. அப்படின்னு வரும்பொழுது நான் எனக்கு 10 வயசு இருக்கும். எங்க ஆத்துல சனிக்கிழமை அன்னைக்கு எவ்ரி சனிக்கிழமை பஜன்ஸ் நடக்கும். எங்க தாத்தா பாடுவார், பஜன் நாம சங்கீர்த்தனம் பாடுவார். நான் வாசிப்பேன். மிருதங்கம்னா மிருதங்கம் வாங்கறதுக்கு முன்னாடி இப்படி ட்ரம்ல பிளாஸ்டிக் பக்கெட்லாம் தட்டின்னு வருவேன். இதை பார்த்து தான் எங்க ஆத்துல வந்து அவனுக்கு மிருதங்கத்துல நல்ல டேஸ்ட் இருக்குன்னு என்ன சேர்த்து வச்சா. நான் சந்திரமொழி சார்ட்ட வந்து ஆரம்பிச்சு வச்சா. அப்படி வரும்போது அந்த ஜீன்ல பாரம்பரியமாவே சங்கீதம் இருந்ததுனால மிருதங்கத்துல ஒரு டேஸ்ட் இருந்தது இயற்கையாவே. அதை நர்ச்சர் பண்ணி மணி சார் சந்திரமொழி சார்ட்ட சேர்த்து விட்டு அது இந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு வந்து ஏதோ இந்த அளவுக்கு இருக்கோம்னா நம்மளுடைய பேரண்ட்ஸோடையும் குருநாதரோட பிளெஸிங்ஸ்னால தான் நான் நினைக்கிறேன். கடவுள் பிளெஸிங்ஸ். இப்படி வரும்பொழுது அப்படி ரமணி சாருக்கு நிறைய வாசிச்சேன். அவருடைய கச்சேரிகளுக்கு பம்பாய் சகோதரிகள் திருமதி சரோஜா லலிதா அவர்களும் நிறைய வாசிச்சிருக்கேன், நிறைய கச்சேரிகள். அதே போல லால்குடி சார் பத்மஸ்ரீ லால்குடி சாருடைய கச்சேரிகள் நிறைய அவர் வாசிச்சிருக்கேன். நிறைய அனுபவம். மஸ்கெட்ல போய் ஒரு வாரம் டூர் பண்ணினோம். நிறைய லால்குடி சார்ட்டேருந்து நிறைய நுணுக்கங்கள்லாம் அந்த வாசிக்கும் பொழுதே ஒரு தனி அனுபவம் தான். எங்க குருவே சொல்லுவார், அவருக்கு வாசிக்கிறதுனாலே ஒரு தனி அனுபவம். ரொம்ப நம்ம கச்சேரி தான், அந்த கச்சேரியில கொஞ்சம் கூட டீவியேஷன் இல்லாம அதே கான்சென்ட்ரேஷன் இருந்தா தான் நம்ம ஓரளவு வெளியில வர முடியும். அவருடைய அந்த திலா நாட்கள் வர்ணங்கள் ரொம்ப விசேஷமானது. அப்படி வரும் டாக்டர் எம்எல் வசந்தகுமாரிக்கு நிறைய ஒரு 10 வருஷ காலம் கண்டினியூஸா நிறைய வாசிச்சேன். அந்த அம்மாவுக்கு ரொம்ப உயர்ந்த ஒரு சங்கீதம் அந்த அம்மாவுக்கு நிறைய வாசிச்சிருக்கேன். ஸ்ரீமதி டி.கே. பட்டம்மாள் அவர்களுக்கும் நிறைய வாசிச்சிருக்கேன். ரமணி சார் இப்படி வரும்போது டி.வி. சங்கரநாராயணன் சார், சேஷகோபாலன் சார், இப்ப கூட சேஷகோபாலன் சாருக்கு போன வாரம் ஐஐடியில் வாசிச்சேன். சங்கீத கலாநிதி டாக்டர் சேஷகோபாலன் சார். இந்த மாதிரி அனைவருக்கும் சங்கீத உலகத்தில் இருக்கிற இன்னைக்கு அநேக வாசிச்சிருக்கேன். இந்தியாலும் சரி அப்ராட்லயும் அயல்நாட்டிலையும் வாசிச்சிருக்கேன். அப்படி வரும்பொழுது அவருடைய இசை அவரோட வாசிக்கும் பொழுது தனி அனுபவம் தான். ஒரு சேஷகோபாலன் சார் வாசிக்கிறதோ, லால்குடி சார் வாசிக்கிறதோ, இல்லை டிஆர் சுப்பிரமணியம் பல்லவி எக்ஸ்பர்ட், பல்லவி வர்ச்சுவஸோ டிஆர் சுப்பிரமணியம், பல்லவி கிங் ஆஃப் பல்லவி, அவருடைய பல்லவிகளுக்கு வாசிச்சிருக்கேன், அவருக்கே வாசிச்சிருக்கேன். பல சுவையான நிகழ்ச்சிகள். அதில் வந்து எக்ஸ்க்ளூசிவா பல்லவின்னு ஒரு கச்சேரி ஒரு தடவை முத்ரா சபால பல்லவி எக்ஸ்க்ளூசிவ்லி ஒரு 3 மணி நேரம் ராகந்தானம் பல்லவி மிஸ்ர நடையில சதுஸ்ரத்துல ரூபக தாளத்துல மிஸ்ர நடையில பல்லவி வாசிச்சோம் நாங்க. அதுக்கு ஒரு 2 ரிஹர்சல் பண்ணினோம். அந்த மாதிரி ஒரு ரொம்ப சுவையான ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி அது. அப்படிலாம் வந்தது. லவ்லி சார். அண்ட் இந்த லிஸ்ட்டை வந்து கேட்கும் பொழுதே கண்டிப்பா எனக்கு கொஞ்சம் தலை சுத்துறது. ஆனா நீங்க வந்து யூ பீன் சோ ஸ்டெடி அண்ட் யூ பீன் சோ லக்கி டு பி பார்ட் ஆஃப் அந்த மாதிரி வண்டர்ஃபுல் கச்சேரிஸ். அண்ட் நீங்க இந்த மாதிரி அப்ராட் டிராவல் பண்ணும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு நம்மளுடைய இசை எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, அங்க இருக்கக்கூடிய ரசிகர்களை பத்தி சொல்லுங்க. ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா ரஷ்யாக்கு போயிருந்தோம் நம்ம 87ல. எல்லா அயல்நாட்டிலையும் மிருதங்கத்தை ரொம்ப நல்லா ரசிக்கிறாவ. பர்கஷன்ங்கும் பொழுது மிருதங்கத்தை ரொம்ப தனியார்த்தம்னு வரும்பொழுது ரொம்ப நன்னா அதை ரசிக்கிறாவ. அதுக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் அவள் ரொம்ப அதில் ஸ்டாண்டிங் நல்லா இது பண்ணுறா. 82ல் முதல்ல வீணா அது சொல்லிடுறேன். முதல்ல என்னுடைய அயல்நாட்டு அனுபவம் 1882ல் வீணா விர்ச்சுவஸோ டாக்டர் பாலச்சந்தர் அவர்களோட போயிருந்தேன். 15 நாள் டூர். டோக்கியோவில் ஒரு 10 நாள், ஒசாக்கால ஒரு வீக் 1 வீக்.
அப்போ அந்த எக்ஸ்போ 85க்காக அந்த ப்ரிப்பரேட்டரி சிம்பசியம்காக 82ல போயிருந்தோம் நாங்கள். அங்கே வந்து மிருதகத்தை நன்னா ரொம்ப ரசிக்கிறா. எல்லா அயல் நாட்டிலையுமே மிருதங்கன்னா அவளுக்கு இந்த பெர்கஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுலேயும் தட்டு மிருதங்கன்னா ரொம்ப வந்து வியந்து போறா. இந்த நடைகள் இப்போ நான் 5 நடை வாசிக்கிறோம் வச்சுங்களேன், எப்படி இப்படி வேரி ஆறுது, ஒரே தாளம் எப்படி போகிறது, தாளம் மாறுறதா இல்லை நீங்க தான் மாறுறீங்களா அப்படின்னு கேட்குறாவா, வியந்து போறா. அதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் சொன்னானாக்கா அவளுக்கு ரொம்ப வந்து இது ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அப்படி வரும்பொழுது 83ல் நாங்கள் ரமணி சாரோட போயிருந்தேன் டூர் சொன்னேன். அதுவும் அந்த ஜுகல்பந்தி நிகழ்ச்சி. 87ல் கூட ரமணி சாருடைய புதல்வர் தியாகராஜனுடைய கச்சேரிக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கேயும் 3 மாதம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா யுஎஸ்எஸ்ஆரில் ரொம்ப 3 மாதமும் ரொம்ப வந்து ஒரு நல்ல சுவையான அனுபவங்கள். ஒவ்வொரு கச்சேரியும் ஒரு அனுபவ பாடமாக நமக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸாக இருந்தது. நமக்கு அப்போ தான் அவள் ரசிக்க ரசிக்க நமக்கு இன்னும் புதுசாக பண்ணணுங்கிற ஒரு தாட் வருது. லேர்னிங் ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. இன்னும் ஏதாவது புதுசாக பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தோணுறது. எங்கள் குருவே சொல்லுவார், வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே சமயத்தில் ப்ராக்டிஸ் அதாவது இனி ஒரு நாள் நம்ம வாசிக்காமல் இருந்தால் நமக்கு தெரியும் ஏதோ லேக்கிங்னு. ரொம்ப ஒரு அது என்ன ப்ராமினன்ட் ப்ராவர்ப் ஒன்று, 2 நாள் வாசிக்கலைன்னா நம்ம கூட இருக்கிற கோ ஆர்டிஸ்டுக்கு தெரிஞ்சிடும். ஒரு வாரமாக மிருதத்தை வாசிக்கலைன்னா ஆடியன்ஸுக்கே தெரிஞ்சிடும். அது மாதிரி இந்த கலை இருக்க சங்கீதத்தில் எந்த கலையாக இருந்தாலும் சாதகம் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அது வந்து ஒவ்வொரு கச்சேரியும் நமக்கு பரீட்சை மாதிரி. அன்னன்னைக்கு கச்சேரியில் எழுந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வருதுங்கிறது நம்ம கையில் இல்லை. கடவுளுடைய அனுகிரகம், குருநாதருடைய அனுகிரகம் தான் அது. அப்படி வரும்பொழுது என்னுடைய குரு பெர்கஷன் வேர்ல்டில் வந்து ஒரு தனி வழியை அவர் காமிச்சு வச்சிருக்காரு எங்களுக்குலாம். ஒரு 100 feet ரோட போட்டு வச்சிருக்காரு அவர். அதில் வந்து அவர் வந்து பெர்கஷனை சென்ட்ரல் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்த பெருமையும் அவரை சாரும், குரு காரைக்குடி மணி சார் சாரும். ஏன்னா பெர்கஷன் மிருதங்கங்கிறது பக்கவாத்தியமாக இருந்தது போய் ஒரு தனியாக நடுவில் உட்காந்து வச்ச பெருமை அவர் தான். அவருக்கு தான் கிரெடிட், அவருக்கு தான் போகிறது. அவர் வந்து தனியாக கச்சேரி, அவருடைய கச்சேரிகள் நிறைய நான் பங்கேற்றிருக்கேன். அவருடைய பெர்கஷன் என்சம்பிளில் ஃபியூஷன்லாம் நான் நிறைய அவருடைய பங்கேற்றிருக்கிறேன். அது பெருமையாக நினைக்கிறேன். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அண்ட் இப்போ திரும்பவும் நம்மளுடைய நேயர்களுக்காக உங்களுடைய ஏதாவது ஒரு ஃபேவரட் பீஸ். உங்களுடைய கான்சர்ட்ஸ் வித்தின் இந்தியா அப்ராட் இத பத்தி எல்லாம் பல விஷயங்கள் சொன்னீங்க. அண்ட் நம்ம வித்தின் இந்தியால இருக்கக்கூடிய கான்சர்ட்ஸ் பத்தி நாம பேசும்பொழுது டெஃபினட்டா சென்னையில நடக்கக்கூடிய மார்கழி உற்சவத்தை பத்தி பேசாம இருக்க முடியாது. அண்ட் தட் இஸ் த டைம் when ஆல் த ஸ்டால்வர்ட்ஸ் அவங்களுக்கு என்ன வேலை எங்க இருந்தாலும் எல்லாத்தையுமே விட்டுட்டு இங்கதான் இருப்பாங்க. அண்ட் ஆடியன்ஸுக்கும் அது வந்து ரொம்ப ஒரு லவ்லி ஒரு பொற்காலம், எவ்ரி இயர் வரக்கூடிய ஒரு பொற்காலம். சோ அந்த சீசன் டிசம்பர் ஜனவரி சீசன் பத்தி உங்களுடைய கருத்துக்கள்? ஆமாம்மா, அந்த நாள்லேருந்தே
இசை விழா சென்னையில் வந்துருத்தினாலே அது ஒரு பெரிய பொற்காலம் தான் சென்னையில். பல அயல்நாட்டிலேருந்து பல பேர் வந்து இங்கே இந்த ஒரு மாதம் இங்கே வந்து இந்த சீசனும் ரொம்ப நல்லா இருக்குது, சங்கீதத்தை கேட்கணும்னு வரா. நிறைய சபாக்கள் பெருகிடுச்சு, முன்ன மாதிரி இல்லை. 74 75 இருந்த மாதிரிலாம் இப்போ அங்கே 5 சபா இருந்த இடத்துல 500 சபா வந்துருச்சு. இன்னைக்கு தெருக்கு தெரு சபா வந்துருச்சு. நிறைய அது வரவேற்கத்தக்க இந்த விஷயம்தான். ஆனால் என்னென்னா நிறைய சபாக்கள் பேர், நிறைய ஆர்டிஸ்ட் இன்னைக்கு நிறைய பேர் பாடுறா வாசிக்கிறா, நிறைய யங் டேலண்ட்ஸ் வந்துட்டு இருக்கா. என்னுடைய அதுவும் நடுவில் சொல்கிறேன், என்னுடைய பையனும் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், கிஷோர்னு பேர். அவனும் நிறைய மிருதங்க கச்சேரிலாம் இப்போ ஒரு 3 வருஷ காலமாக வாசிச்சுன்னு வரான். இசை விழாலையும் வாசிக்கிறான், நிறைய இடத்துல வாசிச்சுன்னு வரான். என்னுடைய மகன் கிஷோர்னு பேர். அப்படி இசை விழான்னு வரும்பொழுது இசை விழாவில் வாசிக்கிறதுங்கிறது அது ஒரு தனி அனுபவம் தான். மற்ற நாள் வாசிக்கிறதும் விசேஷம்தான். டிசம்பர் வாசிக்கிற அந்த மார்கழி உற்சவங்கிறது பெரிய விஷயம்தான். அது அப்போ அந்த சீசனில் நடக்கிற அத்தனை சபாலையும் நம்ம வித்வான்கள் அனைவரும் எல்லா கட்சியிலும் எல்லா நேரங்களுமே பல்லவி பாடுவாள். ராகம் தானம் பல்லவிங்கிற நிகழ்ச்சி இப்போ ரொம்ப குறைஞ்சு போயிடுது. பல்லவி பாடுறதுங்கிறதே ரொம்ப குறைஞ்சு போச்சு. என்னன்னா ஜனங்களுடைய டேஸ்டே மாறுறதோ இல்லை நம்ம தான் மிஸ்டேக் பண்ணுறோமான்னு தெரியல, ஜனங்களுடைய டேஸ்ட் மாறுறதா என்னன்னு தெரியல. பல்லவிங்கிறதே ரொம்ப சீசனில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட சபா சில கச்சேரிகள் எல்லாரும் பல்லவி பாடுறா, பாடின்னு வரோம், நாங்களும் வாசிச்சுன்னு வரோம். பல்லவிங்கும் பொழுது அதுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது, அதுக்கு தனி லயத்துல. அன்லஸ் ஒரு வித்வான் வந்து யாரா இருந்தாலும் சரி ஒரு லயத்துல ரொம்ப கான்பிடென்ட்டா நிறைவா இருந்தா தான் அந்த பல்லவி பாடுறதோ வாசிக்கிறதோ முடியும். அதர்வைஸ் அதுல அவ்வளவு நிபுணத்துவம் இல்லைன்னா அது கையாளுறது ரொம்ப சிரமமான காரியம். பல்லவிங்கும் பொழுது நமக்கே நர்வஸா தான் இருக்கும் எல்லாருக்கும். முந்தின நாளே என்ன பாட போறா, எங்க பல்லவி, எந்த தாளம், எங்க எடுப்பு, எங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம கேட்டுண்டு வாசிச்சா தான் ஓரளவு அதுலேருந்து நம்ம வெளியில சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். ஆன் தி ஸ்பாட் வாசிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படி வரும்பொழுது பல்லவிங்கிறது ரொம்ப குறைஞ்சுன்னு வருது. இது இப்போ நிறைய வந்து கச்சேரிகள் எப்படி ஆயிடுச்சுன்னா கச்சேரி ஃபார்மேட்டே மாறுற மாதிரி எனக்கு தோன்றுறது. பழைய காலத்தில் உள்ள அந்த ஃபார்மேட் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மிஸ்லேனியஸ் ஐட்டத்துக்கு தான் நிறைய வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாளோன்னு எனக்கு தோன்றுகிறது. என்னுடைய நாலேஜுக்கு பொறுத்தவரையில் கச்சேரியில் பல்லவியும் எப்போ பாடினாலும் சரி பல்லவி இருக்கணும்ங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். அது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் சார். அண்ட் பல அருமையான விஷயங்கள் சொன்னீங்க, அண்ட் உங்களுடைய மியூசிக் கரியர் பற்றியும் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஃபைனலா நம்மளுடைய நேயர்களுக்காக ஏதாவது
இன்னைக்கு நிகழ்ச்சியை ரசிச்சு பாத்தீங்களா? நிச்சயமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சிருக்கும். திரும்பவும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில வேறொரு இசைக்கலைஞரின் இசை பயணத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, Sridevi signing off. Have a great day.